வாங்குங்க, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்ற மக்காச்சோள வடை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆம வடை, உளுந்த வடை அப்படி சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இது டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். கார்ன் எடுத்து இந்த மாதிரி கத்தியை வச்சே நம்ம வெட்டி வச்சுட்டோம் அப்படின்னா தனித்தனியா நமக்கு மக்காச்சோளம் வந்துடும். இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நிறைய போட்டா நல்லா இருக்கும். குட்டியா கட் பண்ண மல்லிச்செடி போட்டுக்கலாம். குட்டியா கட் பண்ண கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கலந்து பாருங்க. வெங்காயமும் சோளமும் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் நெல்லுன்னு பிணைஞ்சுக்கலாம். பாருங்க, இது வடை போடுறதுக்கு கரெக்டான பக்குவமா இருக்கும். எண்ணெய் காயவும் கொஞ்சமா மாவு எடுத்து நடுவுல இந்த மாதிரி ஒரு தடவை அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வடை தட்டையா இருக்கும். நீங்க தட்டையா சாப்பிட விரும்பல அப்படின்னா நீங்க ரவுண்டா கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். 2 சைடு வேக விட்டு கோல்டன் ப்ரௌனா வரவும் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மக்காச்சோள வடை ரெடி. அப்படியே சுட சுட டீயோட மக்காச்சோள வடை சேர்த்து சாப்பிட செம்ம காம்பினேஷனா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.